ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அரசாணை ஒண்ணு வந்து வெளியிடுறாங்க. எங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல, டெல்லியில. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுங்கலாம் வந்து இனிமே வந்து சுத்தி திரியக்கூடாது. அது எல்லாத்தையும் புடிச்சு வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா டெல்லியிலயும் சரி, இல்ல இந்தியா ஃபுல்லாவும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல கூட சரி, அதுக்கான ஆதரவாளர்கள் வந்து அதுக்கு வந்து எதிர்த்து குரல் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஆனா அந்த கண்டென்ட் பார்க்க போறதில்ல. கிட்டத்தட்ட 2024ல ஒரு சர்வே என்னன்னா, நாய் கடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,00,000 பேர வந்து வருஷத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ஒண்ணு சொல்லுது. நாய் கடியால பாதிக்கப்பட்டவங்க 40,00,000 பேர்ன்னு. இந்த 40,00,000 பேர் வந்து இப்ப வந்து அதுக்கான தடுப்பு மருந்துலாம் இருக்கு. அதனால வந்து அதோட இறப்பு விகிதம்ங்கிறது வந்து 40,00,000 கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். அதுவே அந்த இந்த தடுப்பு மருந்து அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிக்கலன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,00,000 பேர் செத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்லப்போனா, நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே 8,500 கோடி தான். இந்திய லெவல்ல எடுத்துக்கிட்டா 147 கோடி. வருஷத்துக்கு 40,00,000 பேர்னா எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஒண்ணு என்ன பண்ணியிருப்போம், வருஷத்துக்கு 40,00,000 பேரு நம்ம நாய்ட்ட இருந்து கடி வாங்கியிருப்போம், இறந்திருப்போம். அப்படி இல்லன்னு சொன்னா, வருஷத்துக்கு 40,00,000 பேர நீ போட்டுட்டியான்னு சொல்லிட்டு மொத்த நாய்களையும் நம்ம அழிச்சிருப்போம். இந்த நாய்ட்ட இருந்து மனுஷனையும், மனுஷன்ட்ட இருந்து நாயையும் காப்பாத்தின ஒரு மனுஷன் யாருன்னா, லூயிஸ் பாஸ்டர். அவர பத்தி தான் நீங்க வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெஞ்சுல டோல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து பிறக்குறாரு லூயிஸ் பாஸ்டர். இந்த லூயிஸ் பாஸ்டரோட அப்பா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜீன் ஜோசப்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா, ஆஹ் தோல் பதனிடுற தொழில் வந்து பாக்குறாரு. தோலை வந்து பதப்படுத்துற தொழில் வந்து பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மேஜர் மிலிட்டரியில. அதனால அவர் அந்த ஆரம்ப காலகட்டத்தில என்ன பண்ணுவாருன்னா, இந்த தோல் பதனிடுற தொழில் வந்து இருக்கனால அவருக்கு வந்து அந்த தோல்ல உள்ள நுண்ணுயிரிகளை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் கெட்ட நுண்ணுயிரிகளை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மேஜருங்கிறனால அவர்கிட்ட வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து இந்த நாட்டுப்பற்றுங்கிறத ஊற்றி ஊற்றி வளர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கல்வியை வந்து தொடர்றாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட டிகிரி வந்து அடுத்தடுத்த லெவல் பண்ணிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 5 டிகிரி வந்து வெவ்வேறு யூனிவர்சிட்டியில வந்து முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேரி லாரன்டைன் அப்படிங்கிறவங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அந்த 5 குழந்தைங்கள்ல 3 குழந்தைங்க ஆரம்ப வயசுல இறந்து போயிரும். 2 குழந்தைங்க மட்டும் தான் உயிரோட இருக்கும். அந்த 3 குழந்தைங்க எப்படி இறக்குதுன்னா, ஒரு குழந்தைக்கு 2 வயசுல கல்லீரல் பிரச்சனையால இறந்து போயிருது. இன்னொரு குழந்தை 9 வயசுல தைராய்டு நோய் அப்படிங்கிற தைராய்டுனால இறந்து போயிருது. இன்னொரு குழந்தை 12 வயசுல தைராய்டு அப்படிங்கிற ஒரு நோயினால இறந்து போயிருது. இவரோட குழந்தைங்களே வந்து சின்ன பிள்ளையில வந்து இந்த 3 குழந்தைகளை பறி கொடுத்துட்டோமே, இந்த நோய் கிருமிகளால தான் நம்ம குழந்தைங்கலாம் சாகுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இவர் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி தொடர்ச்சியா அவர் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு நுண்ணுயிர்களை பத்தி. அதாவது நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாவே வந்து இருக்கிறது வந்து இயற்கையாவே இருக்கிறதும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காற்றோட மூலியமா தான் வந்து நோய் கிருமிகள் வந்து ஒரு விஷயத்துல வந்து பட்டு அந்த நோய் கிருமிகள் வந்து ஒன்றும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது கிடையாது. அது தானாவே பல் பெருகி அதிகமா பெருகிக்கிட்டே போயிட்டு அதுல வந்து ஒரு கெட்டு போற ஒரு பொருளை வந்து கெட்டு போக வைக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஒரு பொருளை கெட்டு போற வைக்கிறதுங்கிற மட்டும் இவர் கண்டுபிடிக்காம அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அதுக்கு தடுப்பு மருந்தையும் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதனால அரசு வந்து அந்த காலகட்டத்துல வந்து இவருக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயம் சொல்லி சொல்லி இவர் வந்து கேட்கறாங்க. என்னன்னா அந்த காலகட்டத்துல வந்து இந்த பட்டுப்பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த பட்டுப்பூச்சிகள் வந்து என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு வந்து நோய் வந்து இறந்து போயிருது. அதனால பட்டுப்பூச்சிகள் வந்து உற்பத்தி ஆக முடியல. பட்டு தொழில்ல பயங்கர சரிவு வந்து அப்போதைக்கு ஏற்படுது. இவர் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டுல மட்டும் கிடையாம ஐரோப்பா கண்டம் முழுவதுமே இந்த பட்டுப்புழுக்கள் வந்து இறந்து போறதுனால என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பல வருஷம் ஒரு முயற்சி பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா இந்த பட்டு பூச்சிகளுக்குலாம் வந்து நோய்களையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான தடுப்பு மருந்தையும் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இவரோட பேரு லூயிஸ் பாஸ்டர். இந்த லூயிஸ் பாஸ்டரோட பேர்லயே பாஸ்டரேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. பாஸ்டரேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது என்னன்னா ஒரு பாலா இருக்கட்டும், இல்ல ஒயினா இருக்கட்டும். அந்த பொருள் வந்து கெட்டு போயிரும். நார்மலா வச்சிருந்தா அது கெட்டு போயிரும். அத வந்து பதப்படுத்துற முறைய வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பால வந்து 60 டிகிரி 60 டிகிரி ஃபாரன்ஹீட்லயோ இல்ல செல்சியஸ்லயோ வச்சு ஹீட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னு சொன்னோம்னா, அத வந்து நம்ம கெட்டு போற ஆயுட்காலத்த வந்து கூட்ட முடியும். இதே மாரி ஒயினையும் நம்ம பண்ணோம்னா, அதோட ஆயுட்காலத்த வந்து கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பால் கூட இந்த பாஸ்டரேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து பண்ணி வந்ததுதான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதோட நிப்பாட்டிட்டாரான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த கோழிகள் சம்பந்தமா வர நோய்களை வந்து இவர் தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த ஆந்த்ராக்சைடு அப்படின்னு ஒரு நோய் ஒண்ணு. என்னன்னா இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து சீழ்கட்டி நோய் வந்து வரும். இது வந்து மனுஷங்களுக்கும் வரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இவர் வந்து தடுப்பு மருந்து அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்காரு. இதுக்கப்புறம் ஃபைனலா அவர் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு வெயிட்டான ஒரு விஷயம். என்னன்னா இந்த ரேபிஸ் அப்படிங்கிற நோய்க்கு வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது. அது ஆரம்பத்துல எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து வெறிநாய் கடி மூலியமா நிறைய பேர் இறந்துகிட்டு இருப்பாங்க. இந்த வெறிநாய் கடிச்சிச்சுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேபிஸ் நோய் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த தண்ணீரை பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த வெறிநாய் மாதிரியே அவங்களும் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து தண்ணீரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம்
கடைசியில அவங்க இறந்து போயிருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, இந்த வெறிநாய் கடிக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த வெறிநாய்கள்லாம் வந்து அவர் வந்து புடிச்சிட்டு வராரு. அதுவே அவருக்கு ரிஸ்க் தான். சப்போஸ் ஒரு நாய் அவரை கடிச்சிருச்சு சொன்னாலே அவர் வந்து அப்பயே ஒரு ஃபெயிலியர் ஆயிருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த வெறிநாய்கள புடிச்சிட்டு வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, வீட்ல வந்து கூண்டுல வந்து அடைக்கிறாரு. அப்படி கூண்டுல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த வெறிநாய்கள வந்து அடைச்சு போட்டுட்டு நல்ல நாய் இருக்கும்ல, அந்த நல்ல நாய்கள வந்து அந்த வெறிநாய்களோட வந்து ஆரம்பத்துல வந்து ரத்தத்தையோ இல்ல எச்சிலையோ வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமா கவனிக்கிறாரு. ஆரம்பத்துல அவரால ஃபுல்லா கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் அத ஆய்வு செஞ்சு செஞ்சு கவனிச்சு ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, அந்த வெறிநாய்களோட உமிழ்நீரை எடுத்து அத வந்து இந்த நார்மலா உள்ள நாய்களுக்கு வந்து செலுத்தி பார்க்கிறாரு. அந்த உமிழ்நீர் மூலியமா தான் இந்த ராபிஸ் அப்படிங்கிற நோய் வந்து அந்த நோய்க்கு வந்து பரவுது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ராபிஸ் நோய்க்கு வந்து நோய் வந்து வரதுக்கான காரணம் கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, அதுக்கான தடுப்பு மருந்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. என்னன்னா, அந்த நாய்களோட வாயில உள்ள அந்த உமிழ்நீரை வந்து இவர் வந்து எடுக்கணும். அத வந்து எடுக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட உயிர கூட அவர் வந்து பெருசா நினைக்கல. அப்படி என்ன பண்றாருன்னா, அந்த உமிழ்நீரை வந்து தன்னோட வாய் மூலியமா ஒரு குழாய் மூலியமா வந்து உறிஞ்சி எடுத்து அத வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோதனை பண்றாரு. இப்படி சோதனை பண்ணும்போது அதோட ஒரு துளி அவர் வாய்க்குள்ள போனா கூட அவர் இறந்து போயிருவாரு. அதெல்லாம் தெரிஞ்சும் அவர் வந்து சோதனை பண்றாரு. அதுக்கப்புறம் அத எடுத்து அதோட தடுப்பு மருந்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த தடுப்பு மருந்த வந்து ஒரு வெறிநாய் வந்து முயல கடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வந்து அந்த தடுப்பு மருந்து செலுத்தி பார்க்குறாரு. சக்சஸ்ஃபுல்லா அது வந்து ஆகுது. அதுக்கப்புறம் மனுஷன் உடம்புல வந்து அத வந்து செலுத்தணுமா அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல யோசிச்சு பார்க்குறாரு. இதுக்காக அவர் தான் உடம்புலயே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வராரு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரெஞ்சுல வந்து ஒரு சின்ன பையன். ஒரு பையனுக்கு வந்து ஒரு நார்மலான ஏஜ் பையனை வந்து என்ன பண்றாருன்னா, வெறிநாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போதைக்கு 1885ல அதுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சதும் இல்லாம, அந்த பையனுக்கு வந்து செலுத்தவும் செய்றாரு. சக்சஸ்ஃபுல்லா அந்த பையனும் பொழைச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த ராபிஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்துங்கிற ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இவர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சராசரியா ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 1800ல வந்து ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குன்னா 30ல இருந்து 40 வரையும் தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இப்போதைக்கு உள்ள ஒரு சராசரி மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவுனா 70 வயசு. இந்த ஆயுள் காலத்தை வந்து கடவுளால மட்டும்தான் கூட்ட முடியும் அப்படின்னு இல்லாம மனுஷனாலையும் கூட்ட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினது யாருன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சதும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம விலங்குகளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சதும் இல்லாம இந்த அந்த காலகட்டத்துல வந்து இந்த ஒரு ஆபரேஷன் பண்றாங்கன்னா, அந்த ஆபரேஷன் மூலியமாவும் நுண்ணுயிரிகள் தாக்கி இறந்து போவாங்க. அதுக்கான வழிமுறைகளையும் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.